பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனும் நாமமாய் ஒன்றாக இசைந்த ஆவியாக இந்த நாளிலே செய்ய வேண்டிய தேவனுடைய கிரியைகளை நாம் தேவ அன்பினாலே நிரம்பி கிரியை செய்து தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டு இந்த நாளிலே நம்மை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ந்து கொண்டாடும்படியா இந்த ஓய்வு நாளை கொடுத்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்து. இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. ஸோ கர்த்தருடைய கிரியைகளிலே நாம் பெருக வேண்டும் என்றால் இங்கு பார்க்கிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Therefore, my dear brothers and sisters, stand firm, let nothing move on, let nothing move us. Always we will give ourselves fully to the work of the Lord, because we know that our labor in the Lord is never go in vain. ஸோ நாம் கர்த்தருக்குள்ளாக படுகிற பிரயாசம் ஒருபோதும் அது வெறுமையாய் போவதில்லை. ஸோ இங்கே பார்க்கிறோம் 4 things were written here. என்னென்னா, நம்பர் 1, we need to stand firm. Second one, let nothing can moving us. Third one, we have to give ourselves to the work of the Lord. தேவனுடைய கிரியை நடப்பிக்க நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஃபோர்த் ஒன் பார்க்கிறோம், அவர் லேபர் வில் நாட் பி கோ இன் வெயின். நம்முடைய பிரயாசம் ஒருபோதும் வெறுமையாய் வெற்றிடமாய் அது விருதாவாய் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு இருக்கிறது என்ன என்று பார்ப்போமானால், வாட் ஆர் த benefits of goodness we will be receiving if we commit ourselves fully to the work of the Lord. தேவனுடைய கிரியை நடப்பிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன குட்னஸ் அப்படின்ற பார்ப்போமானால், நம்பர் 1 இங்கே பார்க்கிறோம், a great door for effective work has opened to us. ஸோ அனுகூலமான கதவுகளை கர்த்தரே நமக்கு திறந்து கொடுப்பார். நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் அவருடைய வேலையை, அவருடைய கிரியைகளை நடப்பிக்கும் போது அனுகூலமான நிறைய கதவுகளை கர்த்தரே திறந்து கொடுக்கிறார். நம்பர் 2, வாட் வில் த பெனிஃபிட்ஸ் we are going to get it என்று பார்ப்போமானால், we are also along with our we are also doing the Lord's work and we will be a conqueror of the world. நாம் கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறதுனால நம்ம எப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முற்றும் வெற்றி சிறக்க அவர் உதவியாய் ஜெயத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். நம்பர் 3, let no one despises because our Lord is with us. நம்மை ஒருவனும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவரே வல்லமையை வெளிப்படுத்தி அற்புத அதிசயங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நம்மை அற்பமாய் எண்ணாதபடிக்கு கர்த்தர் நம் மூலமாக தம்முடைய வல்லமையை, உயிர்ப்பிக்கிற வல்லமையை, அற்புத அதிசயங்களை நம் மூலமாக கர்த்தர் கிரியை நடப்பித்து கொண்டே வருகிறார். நாம் கிரியை செய்கிறதுனால ஒருவரும் நம்மை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவர் தம்முடைய வல்லமையை நம் மூலமாக வெளிப்படுத்தி ஜீசஸ் இஸ் த லார்ட், நோ ஒன் எல்ஸ் என்பதை நம் மூலமாக கர்த்தர் நிரூபித்து கொண்டே வருகிறார். நம்பர் 4, we and God stand firm in our faith, be courageous and be strong. ஸோ நாம் எப்பொழுதும் விழித்திருக்கணும், எப்பொழுதும் நாம் என்ன பண்ணணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், தொடர்ந்து நாம் பூரண புருஷராக இருக்கணும், நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள திடன் கொண்டு இருக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து நாம் விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து பூரண புருஷராக இருந்து திடன் கொண்டு இருக்கும்போது எல்லாவற்றிலும் நாம் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று நாம் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாதபடிக்கு 30, 60, 100, 1000, லட்சம் கோடியாய் அறுக்கத்தான் செய்வோம். நம்பர் 5, we shall be acknowledged by many people and our territories will be expanded. ஸோ இப்படி நாம் தொடர்ந்து தேவ கிரியை நடப்பித்து கொண்டே வருவோமானால் நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி அநேக ஜனங்களால் ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புளால் நம்ம என்ன பண்ணப்படுவோம், அங்கீகரிக்கப்பட்டு they are also accept that we are the servant of God என்பதை அவர்கள்
அங்கீகரித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை தேவனுடைய ஊழியக்காரி என்று அழைக்கத்தக்க ஏற்புடைய பாத்திரமாய், அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் தொடர்ந்து எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் நாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம். ஆகவே தொடர்ந்து இத்தனை காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். எப்போ என்று பார்ப்போமானால், நாம் எதிலும் அசையாதவர்களாய் தொடர்ந்து கர்த்தருடைய கிரியைகளை தொடர்ந்து நடப்பிக்க these are all the blessings we are surely getting it from our Lord, and we will be a complete conqueror, and we will be rejoicing along with our Jesus Christ. So கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.